இங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் 2011 அண்ணா காஸ்ரே என்ற ஒரு சூப்பரான மனிதர், ஒரு காந்தியவாதி. அவர் ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் டெல்லியில் போராட்டம் நடத்துகிறாரு. மதுவுக்கு எதிரான மிகப்பெரிய இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கவர். அவர் டெல்லியில் நடத்தின போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். அதை முன்னெடுத்தவர். அந்த போராட்டத்தை மேலும் வலுப்பெற செய்கிறதில் முக்கிய பங்கெடுத்தவர். லாஸ்ட்டாக அண்ணா காஸ்ரே பின்னுக்கு தள்ளிட்டு தன்னை ஒரு பிம்பமாக காட்டிக்க முயன்றவர். நாங்கள் எங்களுடைய அண்ணா காஸ்ரேனுடைய இயக்கம் என்னென்னா, நாங்கள் அரசியலில் இயங்க மாட்டோம், அரசியலுக்குள்ளே வரமாட்டோம், இது ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லி தான் அண்ணா காஸ்ரே டெல்லியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்திட்டு இருந்தார். அவரையே பின்னாடி தள்ளிட்டு அவர் சொன்னதை மீறி ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அவரோட பிம்பத்தை பயன்படுத்தி டெல்லியில் ஆட்சிக்கு வந்தவர் தான் 2013 அரவிந்த் கெஜ்ரிவால். அண்ணா காஸ்ரே மதுவுக்கு எதிராக மிகப்பெரிய இயக்கத்தை நடத்திட்டு இருக்காரு. ஆனால் இவர் மதுவுக்கு ஆதரவான டெண்டரே வெளியிட்டவர். அந்த டெண்டரையும் வெளியிட்டு அதுலேயும் ஊழல். டெல்லியில் மதுக்குள்ள கொள்கையை கொண்டு வரணும்னு சொல்லி சந்திரசேகர் ராவோட பொண்ணு, இவர் இன்னும் பல மாநிலங்களில் உள்ள ஆளுங்கட்சி பிரபுகளுடைய குடும்பத்தோடு சேர்ந்து இவர் ஒரு பெரிய நாட்டுக்கு எதிரான ஒரு அந்நிய செலாவணியை தவறாக பயன்படுத்தி, நிதியை தவறாக பயன்படுத்தி ஊழல் செஞ்சு மத்திய சிபிஐ அமலாக்கத்துறைகிட்ட மாட்டி ஜெயிலுக்கு போய் இன்னைக்கு ஆட்சி இருந்துட்டு